ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதட்டத்தினுடைய உச்சிக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் செங்கோட்டையன் திடீர்னு டெல்லிக்கு போய் மீட் பண்ணுறது அப்படின்றது அதிமுகக்குள்ள புகைச்சலை கிளப்பிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறோம், யார் கூட அலையன்ஸ், யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் பரபரப்பு ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எல்லா பரபரப்புகளுக்கும் மத்தியில் புதிய பரபரப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு இருந்த அன்புமணி ராமதாஸ் விலைக்கு இனிமேல் கட்சியினுடைய நிறுவன தலைவரான நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அதிரடியான அறிவிப்பு அப்படின்றது வெளியிட்டு இருக்கிறது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த அக்காவுடைய மகனான முகுந்தனை வந்துட்டு இளைஞர்களுடைய செயலாளராக நியமிச்சதுக்கு பொதுக்குழு மேடையிலேயே வச்சு அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எதிர்ப்பு அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. நான் சொல்றவங்க மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி, சொல்றதை கேட்க முடியல அப்படின்னா கட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் அதிரடியான பதிலடி அப்படின்றதையும் கொடுத்திருந்தாப்ல. அப்பார்ட் ஃப்ரம் இந்த பதிலடிகள் அப்படின்றத தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாஸ்க்கு அகேன்ஸ்டா பேசின அன்புமணி வந்துட்டு அப்ப நான் தனியா பனையூர்ல வந்துட்டு ஆபீஸ் அப்படின்றத ஓபன் பண்ணியிருக்கேன், என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்துட்டு என்ன அங்க சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு மேலேயே ரெண்டு பேரும் மாறி பார்த்தோம் அப்படின்னா காரசாரமான விவாதம் அப்படின்றத வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து தலைவர் பதவியை புடுங்கக்கூடிய அளவுக்கு அந்த நீட்சி போயிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது பாமகக்குள்ள, அப்பா மகனுக்குள்ள என்னதான் சண்டை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரிய வம்சம் மாதிரி போய்கிட்டு இருந்த பாமகக்குள்ள திடீர்னு புகைச்சலை கிளப்பினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முகுந்தன் அப்படின்ற கேரக்டர் தான் அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊரே கண்ணுப்படுற மாதிரி அரசியல் அப்பா மகனா இருந்த ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து யார் அந்த முகுந்தன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமதாசனுடைய மூத்த மகள், அதாவது அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அவங்களோட அக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூத்த மகளான ஸ்ரீகாந்தியினுடைய சொந்த மகன் தான் வந்துட்டு முகுந்தன் அப்படின்னே சொல்லலாம். லைக் அந்த பையனுக்கு வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் தான் வந்துட்டு தாய்மாமா அப்படின்ற மாதிரியே. ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா முகுந்தன் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இளைஞரணி செயலாளர் பதவி அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. மணியினுடைய மகனுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் வந்துட்டு தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் தலைவர் ஆகணும் அப்படின்றதுனால அந்த தலைவர் பதவி அப்படின்றத விட்டு கொடுத்ததுனால அதுக்கு ஒரு நன்றி கடனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. மணி சொன்னவருக்கு அந்த பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் அவர் வேற பிசினஸ்ல பிஸியா இருந்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி பணி அப்படின்றத அவர் ஃபுல்லா பார்க்க முடியாததுனால அவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாலண்டியரா இல்ல எனக்கு இந்த கட்சி பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போறாப்புல. அதுக்கப்புறமா அந்த பதவி யாருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல யாரையாவது போட்டு நம்ம கட்சியை வந்து கைக்குள்ள வச்சுக்கலாம், நமக்கு க்ளோஸ்டு சர்க்கிள் விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பின்னாட்கள்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹேட் அனதர் பிளான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தன்னுடைய சொந்த பேரனை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே கருத்து முரண்பாடு ஏற்படக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டங்கள்லாம் நடக்கும்போது வந்துட்டு முகுந்தனுக்கு வந்துட்டு பதவியெல்லாம் தர வேணாம், எனக்கு முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வரது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்ல அதுக்கு ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீ கூட தான் உனக்கு தேவையானவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வர, உன் குடும்ப உறுப்பினர்களை கட்சிக்குள்ள கொண்டு வர, அது கூட தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு கடுப்பான அன்புமணி ராமதாஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா முடிவுமே நீங்க தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல தேம்பேவி கத்துவார் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா முடிவும் கட்சியில நீங்க தான் எடுக்கிறீங்க, மற்ற உறுப்பினர்கள் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் பேட் பார்த்து தான் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கே தெரியுது, யாரும் புதுசா சேர்ந்தா கூட இல்லை எந்த ஒரு அறிவிப்பு கட்சி சைட்ல இருந்து வந்தாலும் கூட அந்த லெட்டர் பேட்ல உங்களுடைய கையெழுத்து அப்படின்றதா இருக்கு, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த தலைவர் பதவி, அதை நீங்களே எடுத்துக்க வேண்டியதுனா சும்மா ஒப்புக்கு சப்பானியா நான் தலைவரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ரொம்பவே கடுப்பாய் பேசிட்டாப்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்சியினுடைய தலைவராக ஒருத்தரை வந்துட்டு நம்ம நியமிக்கிறோம், லைக் அது அன்புமணி ராமதாஸ்ன்னு கிடையாது, எந்த கட்சியில யாரை தலைவராக நம்ம நியமிச்சாலுமே வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க போக்கில் விட்டுறணும். சரி ஓகே, ஒரு தலைவர் இருந்த வரைக்கும் கட்சி ஒரு மாதிரி போயிருக்கும், கட்சி
அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா ஒருத்தர் கையில தரோம், அவங்கள செயல்பட விடாம நானே தான் எல்லாம் பண்ணுவேன், ஆனா பேருக்கு மட்டும் நீ தலைவர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எல்லாருடைய தன்மானத்தையும் சீண்டி பார்க்கும். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை உருவாக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அதே பிரச்சனை தான் அன்புமணி ராமதாஸுக்கும். தலைவர்னு சொல்றீங்க, பட் எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு இளைஞரணி செயலாளர் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியமிக்க முடியல, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பதவி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொந்தளிச்சதனுடைய விளைவு, தன்னுடைய பேரனுக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுடைய விளைவாக தான் அதிரடியான அறிவிப்புகளை வந்துட்டு ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏங்க அப்படிலாம் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவர் தலைவர் இல்லை அப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ பாமகவினுடைய விதிகள் படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவரை நீக்கணும் அப்படின்னா பொதுக்குழு கூடி தான் வந்துட்டு தலைவரை வந்துட்டு நீக்க முடியும். சும்மா நான் தான் நிறுவன தலைவர் அதனால நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றது செல்லவே செல்லாது. ஸோ இப்போ வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து தலைவர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இன்கேஸ் இது வந்துட்டு தேர்தல் ஆணையத்திட்ட இந்த இஷ்யூவை கொண்டு போனீங்க அப்படின்னாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க, பாமகனுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூடி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீக்கணுமே தவிர நீங்களாம் சும்மா ஏட்டிக்கு போட்டியா நீக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சட்ட வல்லுநர்கள் இப்படி சொன்னாலும் உட்கட்சிக்குள்ள அப்பா மகனே அடிச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட ஹைலைட்டான விஷயம், இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது என்னடா மைண்ட் செட்ல இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு அன்புமணி ராமதாஸை மாத்துறதுக்கு, அதனாலதான் நான் மாத்துறேன், அதை வெளியே சொல்ல முடியாது, சிறுக நானே சொல்றேன். அது மட்டும் இல்லாம அரசியல் கூட்டணி பிளஸ் இளைஞர்களை வழி நடத்துறதை கஜகஜா அப்படிலாம் சொல்லி காரணங்களை சொன்னாலும் பேரனை கட்சிக்குள்ள வளர விடாததான் அன்புமணியை நீக்குவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இப்படி அப்பா அம்மாவுடைய பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ள எதிரொலிச்சதன் விளைவா வந்துட்டு ஒட்டுமொத்த கட்சியும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் பரபரப்பான சூழ்நிலையை எட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டடா, பை.